ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ராஜயோக தினப்பலன் நிகழ்ச்சியில் இன்று 27/6/2018 விளம்பி வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சொந்த வீட்டில் நீச்சம் பெற்று இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சமயம் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அதனால் சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து புத சுக்கிர யோகம் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூல வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RG. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் கடக ராசியில் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகமாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பெருமையான சூழ்நிலைகள் மிகுதியாகும். ஆண்களுக்கு தொழில் ரீதியாக சாதாரணமாக சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரும் தொழிலாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி தொழிலாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத நல்லதொரு சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை விலக்கி வச்சுட்டு பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேர்ந்து மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புத நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி எல்லை இல்லாத ஏற்றங்கள் அதிகமாகும். கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு இல்லாமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் யோசித்து படித்த கல்வியை நேசித்து படிக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலை அமையும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இதுவரையில் இருந்த அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர்.
அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத அரசாங்க அனுகூலங்களும் பதவிகளும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளாக தடையான வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் வெகுமதியோடுவே அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே பாசமும் நேசமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதவன், அதாவது சூரிய பகவான். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமதி அதிகரிக்கும். ஏற்கனவே கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கிடந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய, அதாவது சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு தக்க நேரத்தில் இன்றைய நாளில் வாய்ப்புகள் குவியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YJ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். பெண்களுக்கு கடந்த காலத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் விலகி மாபெரும் சாதனை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NK. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால முன்பின் தெரியாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றத்தில் அமையக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கற்ற கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய மிகுந்த சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சகாயமான வகையில் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RV. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அந்த உபஜய லாபஸ்தானம் கூட பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீடாக இருந்து அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படுறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிள்ளைகள் வகையில் நெகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் கீர்த்தியாகவே அமையும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி அப்படிங்கிற விஷயத்தை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூல வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால அதுவும் அந்த புத சுக்கிர யோகத்தோடு சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமதி அதிகரிக்கும். அதே மாதிரி திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காலை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகும். திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வழிவகைகள் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோக வாய்ப்பு, அதாவது கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் ஏக்கத்தோடு தூக்கம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நாடி வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீசா கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைய நாளில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு தடங்கள் இல்லாமல் விசா அமைஞ்சு அதில் தகுதியோடும் மிகுதியோடும் கடல் பயணத்தில் வலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூல வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய நல்ல நாள். ஆன்மீக சாஸ்திரப்படி மட்டும் இல்லாமல் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் படிப்பு அப்படிங்கிற விஷயத்திலிருந்து தவற விட்டவங்க இன்றைய நாளில் அதே படிப்பில் பிடிப்பு ஏற்படும். பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தை தவற விட்டவங்களுக்கு இன்றைய நாளில் பண்பாடும் ஒழுக்கமும் பாசமும் நேசமும் மிகுதியாகும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயத்தில் அக்கறை அதிகமாகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KB. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.